மணி என்னுடையதுதான் அவங்க மேல அந்த நபர் வழக்கு போட முடியாது. யார் டீடைன் பண்ணி வச்சாரோ அந்த நபர் வழக்கு போட முடியாதுன்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 4. அடுத்து செக்ஷன் 7, பப்ளிக் பிளேசஸ்ல இன் தி விசினிட்டி ஆஃப் பப்ளிக் பிளேசஸ்ல பாலியல் தொழில் செய்தவர்களுக்கான தண்டனை. பொது இடங்களில் அல்லது அவற்றின் சுற்றுப்புறத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டா என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறதா. இதுலதான் ப்ராஸ்டியூட்ஸ்க்கான அந்த ஒரு இது வருது. இதுல வரக்கூடியவர் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். எனி பர்சன் ஹூ கேரிஸ் ஆன் prostitution and the person with whom such prostitution is carried on in any premises, அது சப்செக்ஷன் 3ல சொல்லப்பட்ட இடமாக இருக்கும்போது அதெல்லாம் நோட்டிஃபைடு இடமா இருக்கு. இங்கெல்லாம் இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நோட்டிஃபைடு பிளேஸா இருக்கு. அல்லது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தோ கோவில்களில் இருந்தோ ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோம் இந்த மாதிரி இடங்களில் இருந்தோ அல்லது பொது இடங்களில் இருந்தோ 200 மீட்டர் இடைவெளிக்குள் வித்தின் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மீட்டர்ஸ். நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. கோட்பால 100 மீட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு 100 மீட்டர்ஸ்க்குள்ள நடந்தான்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் ஆஃப் எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ரிலீஜியஸ் வர்ஷிப், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோம் அண்ட் எனி அதர் பிளேசஸ். இங்க நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அங்க இந்த அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை கொடுக்கலாம். விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 months. 3 மாதம் பப்ளிக் விசினிட்டியில பண்றாங்க. குறிப்பா இந்த மாதிரி நோட்டிஃபைடு இடங்கள்ல பண்றாங்கன்றதான் சப்செக்ஷன் 1. 1A என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே ஒரு குழந்தையோ இளவரோ இந்த அஃபென்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு யார் அஃபென்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, குழந்தைக்கு மைனருக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அவங்கள வச்சு தொழில் செய்யக்கூடிய அந்த அடல்ட் பர்சனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம், விச் மே எக்ஸ்டெண்ட் டு விச் மே ஃபார் லைஃப், ஆயுள் வரைக்கும் கொடுக்கலாம் அல்லது 10 வருடம் வரை நீட்டிக்க கூடியதாகவும் இருக்கலாம். அண்ட் ஃபைன்னு சொல்றாங்க. அடுத்து 2 சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பப்ளிக் பிளேஸ பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. அவர் அந்த ப்ராஸ்டியூட்ஸ் அலோ பண்ணிட்டாருனாலோ அல்லது டெனன்ட் ஆக்குபையரா இருக்கிறார் அந்த இடத்த. இப்ப எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு போர்ஷன் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு வாடகை கொடுக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல அலோ பண்றாங்க அப்படின்னாலோ அல்லது அந்த இடத்துக்கே அவர் ஓனரா இருக்கிறாரு, லெஸ்ஸரா இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவரு அந்த வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னாலோ அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அவருக்கும் அதே மே எக்ஸ்டெண்ட் டு 3 months. ஃபைன் அமௌண்ட் 200 rupees ஆர் போத். ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு. செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 6 months, which may extend to fine amount 6 months imprisonment, fine amount 200 rupees, which may extend to தான் இது. இதே ஹோட்டலா இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய லைசன்ஸ 3 மாதத்திற்கு குறைவில்லாத வகையில சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஹோட்டலா இருக்கு, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க அந்த ப்ராஸ்டியூட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள அந்த இடத்துல அந்த ஹோட்டல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலினுடைய லைசன்ஸ நாட் லெஸ் தென் 3 months 3 மாதங்களுக்கு குறைவில்லாத வகையில சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இதே அந்த இடத்துல இருந்தது ஒரு குழந்தையா இருக்கிற பட்சத்துல, குழந்தையாகவோ இளவராகவோ இருக்கிற பட்சத்துல அந்த ஹோட்டல்ல அவங்கள கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாரும் இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது, இந்த இடத்துல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டிபிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் 90 நாள் போடப்பட்ட தேதியிலிருந்து 90 நாள் கழிச்சுதான் போர்ஸுக்கு வரும். அப்படி வேற யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்க காலி பண்றதுக்கான ஒரு டைம் பீரியடு கொடுக்குறாங்க. சோ அந்த நோட்டிபிகேஷன் 90 நாள் டைம் பீரியடு கொடுத்துதான் அது போர்ஸுக்கு வரும். நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க. அது நடைமுறைக்கு வர வேண்டிய நாள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா 90 நாள் கழிச்சுதான் நடைமுறைக்கு வரும். அடுத்து செக்ஷன் 8, செட்யூசிங் ஆர் சாலிசிட்டிங் ஃபார் பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன், விபச்சார நோக்கத்திற்காக வசப்படுத்துதல் அல்லது பசப்பி அழைத்தல். சோ செட்யூசிங்
செட்யூசிங்னா பசப்பி அழைத்தல், சாலிசிட்டிங்னா வசப்படுத்துதல். ஸோ செட்யூசிங் ஆர் சாலிசிட்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன். இது வந்து எப்படி சொல்லுவாங்க, பப்ளிக் பிளேஸ்ல ஒரு வார்த்தைகள் மூலமாகவோ வந்து ஒரு ஜன்னல் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறவரையோ அல்லது பால்கனில உட்கார்ந்து இருக்கிறவரையோ ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவரையோ வந்து வெளியில நின்னுட்டு அவங்கள இன்டியூஸ் பண்ணாலோ அவங்கள தன் பக்கம் இழுக்கணும்னு நினைச்சு சில வேலைகளை செய்தாலோ அல்லது வந்து வேறு சில வேலைகள் நச்சரிக்கிற அல்லது பசப்பி அழைக்கிற அவங்கள வந்து கடந்து போகிறவங்கள வந்து தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி வேலைகளுக்கு கூப்பிடுறது, அந்த மாதிரி வேலைகளை செய்தார்கள் அப்படின்னா வார்த்தைகள் மூலமாகவோ செய்கைகள் மூலியமாகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைன்னா 6 மாதம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராதம் அல்லது இரண்டும் முதல் பனிஷ்மெண்ட்டுக்கு. செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 year வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 year, 1 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் 500 ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராதம். அண்டு தான். இத ஒரு ஆண் பண்ணாரு அப்படின்னா where the offense under this section is committed by a man, ஒரு ஆண் இந்த சொன்ன இந்த செயல்களை செய்து ஒரு பெண்ணையோ ஆணையோ அழைத்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னா நாட் லெஸ் தென் 7 days. சோ மினிமம் பனிஷ்மெண்ட் சொல்றாங்க not less than 7 days but which may extend to 3 months. சோ மினிமம் பனிஷ்மெண்ட் 7 நாள்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 9, செடக்ஷன் ஆஃப் எ பர்சன் இன் கஸ்டடி, பாதுகாப்பில் இருக்கும் ஒரு நபரை ஈர்த்து வசப்படுத்துதல். ஒருத்தருடைய பொசிஷன்ல ஒருத்தருடைய இன்சார்ஜ்ல ஒருத்தருடைய கஸ்டடியில ஒருத்தரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவரை செட்யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்த சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இன்சார்ஜ்ல தான் அவர் வச்சிருக்காரு, அவருடைய கஸ்டடியில இருக்க ஒரு நபர் அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து 7 வருஷம் years which may extend to life, for life or 10 years and fine. செக்ஷன் 9க்கான பனிஷ்மெண்ட் அதுதான். அடுத்து செக்ஷன் 10 வந்து omitted. செக்ஷன் 10A, செக்ஷன் 10A டிடென்ஷன் இன் கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன், திருத்த நிலையத்தில் இருத்தி வைத்தல். நம்ம முதல்லயே பார்த்துட்டோம் யார கரெக்ஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொண்டு போவோம், யாருக்கு திருத்தப்பட வேண்டிய நபர்கள் யாராவது இருந்தா அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ங்கிறதான் செக்ஷன் 10A சொல்லுது. சப்செக்ஷன் 1ல ஏ என்ன சொல்லும் அப்படின்னா செக்ஷன் 7 and 8ல கன்விக்ட் ஆகக்கூடிய ஃபீமேல் அஃபண்டர், செக்ஷன் 7 or 8ல தண்டிக்கப்படக்கூடிய ஃபீமேல் அஃபண்டரா இருந்தா இந்த கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு போவாங்க. அண்ட் தி கேரக்டர், ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் மென்டல் கண்டிஷன் ஆஃப் தி அஃபண்டர் அண்ட் அதர் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதுல அல்லாத மற்றவங்களுக்கு வந்து புரியல செடக்ஷன் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க. என்ன செடக்ஷன்? கொஸ்டின் மார்க் என்ன சார்? இல்ல மேம் கிளாஸ் முடிட்டு நான் பின்ன கேக்குறேன் மேம். ஓகே. இதுல ஃபீமேல் அஃபண்டரா இருக்கிறாங்க 7 and 8ல அஃபண்டரா ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அனுப்பலாம். அண்ட் மற்ற அஃபென்ஸ்ல வந்து இவங்க அஃபண்டரா இருக்கிறாங்க, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய குண இயல்பு, அவங்களுடைய மென்டல் ஸ்டேட், மென்டல் கண்டிஷன், அவர்களுடைய உடல் வலிமை எல்லாமே வந்து தேவைப்படுது, இவங்களை அனுப்பிட்டாதான் பெட்டர் அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தேவைப்படுது சொல்றாரு அப்படின்னா அவங்களையும் அந்த கரெக்ஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பலாம். வெறும் ஃபீமேல் அஃபண்டரா இருந்தா நோ இஷ்யூ சார். ஃபீமேல் அஃபண்டரா இருந்தா மட்டும்தான் கிடையாது, அந்த ஃபீமேல் அஃபண்டருடைய கேரக்டர், ஹெல்த், மென்டல் கண்டிஷன் இந்த 3மே வந்து அவங்களை இந்த இடத்துல அனுப்பிதான் ஆக வேண்டிய, அதாவது அப்படி அமிச்சா அவங்க திருந்திடுவாங்கன்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியுதுன்னா அந்த கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க. சோ அததான் அதுலயும் சேர்த்துக்கிறாங்க. ஃபீமேல் அஃபண்டர் ஒரு கேட்டகரி, அண்ட் அந்த ஃபீமேல் அஃபண்டருடைய கேரக்டர், ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் ஆர் மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வழக்கினுடைய சூழ்நிலையும் சேர்த்துக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து
டிடென்ஷனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களை கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுனா அவங்கள அனுப்புவாங்க. சோ இன் அடிஷன் டு இம்ப்ரிசன்மெண்ட் அததான் சொல்றாங்க, கோர்ட் என்ன பண்ணலாம், இன் அடிஷன் டு இம்ப்ரிசன்மெண்ட் இவங்கள கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல வைங்க. அப்படி வைக்க சொல்ற அந்த நாள் வந்து நாட் லெஸ் தேன் 2 years. 2 yearsக்குள்ளதான் அவங்கள அப்படி வச்சுக்க சொல்லி சொல்ல முடியும். நாட் பீயிங் லெஸ் தேன் 2 years 2 வருஷம் வரைக்கும் நீங்க அவங்கள வச்சுக்கோங்க. 5 வருடம் வரைக்கும் கூட அப்படி ஒரு ஆர்டரை கோர்ட்டு போடலாம். 2 வருடத்திற்கு குறைவில்லாமல் 5 வருடத்திற்கு உள்ளாக வந்து இத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்னு கோர்ட் வந்து உத்தரவு போடலாம். இன் அடிஷன் டு தி சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அடுத்து ப்ரொவிசோல என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அஃபண்டருக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும்னு சொல்றாங்க. அந்த அஃபண்டருக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும். அடுத்து அப்படி வாய்ப்பளிக்கும் போது அந்த அஃபண்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸ் ஆக்ட் படி ஒரு ப்ரொபேஷன் ஆபீசரை நியமிச்சு கோர்ட் வந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லலாம். ஒருவேளை அவங்கள அந்த கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அவங்களுடைய கேரக்டர், ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், மென்டல் கண்டிஷன், சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் அதெல்லாம் வந்து சரியா இருக்கு அப்படின்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்பவும் அதையும் கன்சிடர் பண்ணலாம். ப்ரொவிசோ அதை சொல்லு. அடுத்து இதுல பெருசா ஒன்னும் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. அடுத்து வந்துடலாம் செக்ஷன் 11. செக்ஷன் 11 வந்து நோட்டிபிகேஷன் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி கன்விக்டட் அஃபண்டர்ஸ். ப்ரீவியஸா அவங்க வந்து ஒரு கேஸ்ல இதே மாதிரி ஒரு அஃபென்ஸ்ல முன்னையே ஒரு குற்றவாளியின் தீர்மானிக்கப்பட்ட குற்றவாளியின் முகவரி பற்றிய அறிவிக்கை. சோ 365, 366, 366A இந்த மாதிரி 373 வரைக்கும் இருக்கக்கூடிய அஃபென்சஸ் ஐபிசி 2 வருஷமோ அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனையோ கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அஃபென்சஸ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது இதை விட வேற அஃபென்சஸ் இருக்கு கமிட்டட் இன் இந்தியா அப்படின்னா, இது கோர்ட் இன் இந்தியா, கமிட்டட் இன் இந்தியா ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம், கோர்ட் அவங்க கிட்ட இருந்து வித்தின் a period of 5 years after release from prison, அவங்க அந்த ஜெயில இருந்து வெளியில வந்த தேதியில இருந்து 5 வருஷத்துக்குள்ள திருப்பியும் வேற ஒரு அஃபென்ஸ்ல கன்விக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, மேற்படி அஃபென்ஸ்ல கன்விக்ட் ஆனவங்க வெளியில வந்த பிறகு 5 வருட தேதியில இருந்து 5 வருஷத்துக்குள்ள மறுபடியும் வேற அஃபென்சஸ்ல கைதாகுறாங்கன்றீங்க அப்படின்னா அந்த அஃபென்ஸ் வந்து 2 வருஷத்துக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனையோ கொடுக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனையா இருக்கிற பட்சத்துல அந்த சென்டென்ஸை பாஸ் பண்ணும் பொழுது அந்த ரெசிடென்ஸ் சேஞ்ச் ஆனாலோ அல்லது வேற ஏதாவது அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னாலோ என்ன சொல்லலாம், அவன் ஓடி போக கூடாதுன்னு அவனுடைய ரெசிடென்ஸை சொல்லிட்டே இருக்கிறன்னு, அந்த மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் இருந்தா சொல்லணும்னு இவங்க ஆர்டர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க, நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை அப்பீல் போகும் பொழுது அந்த கன்விக்ஷன் செட்டசைட் ஆயிடுச்சுன்னா இவர் போட்ட இந்த ஆர்டர் வந்து வாய்ட் ஆயிடும், அதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து செக்ஷன் 12 வந்து ஒமிட்டட். செக்ஷன் 13 வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அண்ட் அட்வைசரி பாடியை பத்தி சொல்லுது. ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர்ங்கிறவர் வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க, நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், ரிட்டையர்டு போலீஸையோ அல்லது மிலிட்ரி ஆபீசரையோ வந்து இதுல நியமிக்கலாம். அப்படி ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரை நியமிக்கிறாங்க அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆகும் போது இன்ஸ்பெக்டர் கேடர்ல இருந்திருக்கணும், அதுக்கு கீழே இருந்திருக்க கூடாது. அவர் ரிட்டையர் ஆகும் போது இன்ஸ்பெக்டர் கேடர்ல இருந்திருக்கணும். மிலிட்ரி ஆபீசரா இருந்தா கமிஷன்ட் ஆபீசர் ரேங்க்ல இருந்திருக்கணும். இதெல்லாம் கூட ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா இருந்தா இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருந்திருக்கணும், அதுக்கு கீழே இருந்திருக்க கூடாது. மிலிட்ரி ஆபீசரா இருந்தா கமிஷன்ட் ஆபீசர் ரேங்க்ல இருந்திருக்கணும், அதுக்கு கீழே இருந்திருக்க கூடாது. இதுல இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து செக்ஷன் 14 அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள், உடனே கைது செய்தற்குரிய குற்றம். இதுல இருக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாமே சோ காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அடுத்து
இதுல வந்து அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் பவர் எஸ்பிஓக்கு உண்டு. எஸ்பிஓக்கு உண்டு. காக்னிசபிள் அஃபென்ஸ் தானே, அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் பண்ணலாம். சபார்டினேட் ஆபீசரை சொல்றாருன்னா எழுத்து மூலமான உத்தரவு அவர் கொடுத்திருக்கணும். எஸ்பிஓக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ஒருவேளை எஸ்பிஓ இன்னொரு ஆபீசரை டெலிகேட் பண்றாரு, அவருடைய சபார்டினேட் ஆபீசரை வந்து அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்ப அந்த ஆர்டர் அவர் அந்த பிரசன்ஸ்ல இல்ல, அந்த நபர் வேற எங்கேயோ போய் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இவர் எழுத்து மூலமான ஒரு உத்தரவை கொடுக்கணும். அந்த ஆபீசர் அந்த நபரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆர்டர் இருக்கு, இதுல இதான் சப்ஸ்டன்ஸ்ங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அந்த உத்தரவை காட்டின பிறகுதான் அரெஸ்ட் பண்ண முடியும். இதையும் நம்ம பாத்துக்கணும். அவரே எஸ்பிஓவே அரெஸ்ட் பண்றாருன்னா அந்த பிரச்சனை இல்ல. ஒருவேளை எஸ்பிஓ வந்து ஒரு சபார்டினேட்டை டெலிகேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் எழுத்து மூலமான உத்தரவை கொடுக்கணும். அந்த சபார்டினேட் ஆபீசர் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு, ஒருவேளை அந்த அரெஸ்ட் பண்ண வேண்டிய நபர் வந்து முன்னாடியே இருக்கிறாருன்னா அந்த ஆர்டர் தேவையில்ல. இதே அவர் வேற இடத்துல இருக்கிறாருங்கிற பட்சத்துல அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எழுத்து மூலமான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த நபரை அரெஸ்ட் பண்ணும் போது அந்த உத்தரவை வந்து விவரிச்சு சொல்லி அந்த உத்தரவை காட்டி இருக்கணும். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கேடர்ல கீழே இல்லாத நபர்கள், எனி போலீஸ் ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்ஐ. அவருக்கு ஒரு விஷயம் இவர் வந்து எஸ்பிஓவால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட நபரா இருக்கணும், ஸ்பெஷலி ஆத்தரைஸ்டு பை எஸ்பிஓ. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த இடத்துல இந்த டைம்ல வாரண்ட் இல்லாம உள்ள நுழைஞ்சாதான் வந்து, வாரண்ட் வாங்குறதுக்கு நேரமே கிடையாது, உடனே உள்ள நுழைஞ்சு அதுல இருக்கக்கூடியதை எடுத்தாதான் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்படின்னா அந்த ஆர்டர் இல்லாமலே அவர் உள்ள போய் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னா இம்மிடியட்டா அந்த விஷயத்த வந்து எஸ்பிஓக்கு தெரியப்படுத்தணும். இது அதுல இருக்கிறது. அடுத்து சர்ச் வித்தவுட் வாரண்ட் செக்ஷன் 15. சர்ச் வித்தவுட் வாரண்ட். சர்ச் வித்தவுட் வாரண்ட்னா யார் முன்னிலையில பண்ணணும்? எஸ்பிஓ நேரடியா போறாரு அல்லது இதுலதான் டிபிஓ வருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டால நியமிக்கப்படுற டிபிஓ இதுலதான் வருவாங்க. எஸ்பிஓஓ டிபிஓஓ அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு நம்புறதுக்கு, இந்த இடத்துக்குள்ள போய் இந்த பிரிமிசஸ்ல சர்ச் பண்ணோம்னா அந்த நபர் இருப்பாரு அப்படின்னு தோணுதுன்னா வித்தவுட் டிலே அவங்க வந்து ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க உள்ள நுழைஞ்சிடலாம். வித்தவுட் வாரண்ட் உள்ள நுழையலாம். அப்படி நுழையும் பொழுது அந்த பகுதியில இருக்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரியாதைக்குரிய நபர்களின் முன்னிலையில் அதுல ஒரு நபர், அட்லீஸ்ட் ஒரு நபராவது விமனா இருக்கணும், அந்த சர்ச்சை மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க. அந்த சர்ச் மேற்கொள்ளும் போது இருக்கக்கூடிய அந்த மரியாதைக்குரிய நபர் என்பவர் வந்து இவங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நடக்குதுன்னு காட்டுறாங்கல்ல, அவங்களா இருக்க கூடாது. அதுதான் அதுல இருக்கிற ப்ரோவிசோ. Provided that the requirement as to the respectable inhabitants being from the locality in which the places to be searched is situate shall not apply to a woman required to attend and witness the search. அவங்கதான் சொல்லியிருப்பாங்களே ஒரு விஷயத்த, அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் அந்த சர்ச் நடக்கும், அவங்கதான் சாட்சியாவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க வந்து ரெஸ்பெக்டபிள் இன்ஹாபிட்டன்ஸ்ல வரமாட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்டபிள் இன்ஹாபிட்டன்ஸ்ங்கிறது வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஹாபிட்டன்ட்ட வந்து விட்னஸா இருன்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு அப்படின்னா செக்ஷன் 187 ஐபிசி படி அவர் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுவார். இப்ப 222 பிஎன்எஸ். அடுத்து அந்த பிரிமிசஸ்குள்ள நுழையிறாரு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் வெளியேற்றி கொண்டு வரதுக்கான அதிகாரம் அந்த எஸ்பிஓக்கு. அந்த எஸ்பிஓஓ டிபிஓஓ அவங்கள ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போயிடணும். அப்படின்னா 5A சப்செக்ஷன் 5Aல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த நபர்களை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்கள வந்து ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் மூலமா அவங்களுடைய ஏஜை டிட்டர்மைன் பண்ணணும். செக்ஷுவல் அபியூஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்காங்கிறதையும் எக்ஸாமின் பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2 விமன் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எப்பவுமே கூட இருக்கணும். அக்கம்பனைட் பை அட்லீஸ்ட் 2 விமன் ஆபீசர்ஸ்.
அடுத்து செக்ஷன் 16 ரெஸ்கியூ ஆஃப் பர்சன், நபரை மீட்டல், ரெஸ்கியூ ஆஃப் பர்சன். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு போலீஸ்ட இருந்து, அல்லது வேற ஸ்டேட் கவர்மெண்டால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது any person is living or carrying on or is being made to carry on prostitution in a brothel. என்னன்னு வருது அப்படின்னா, அந்த விபச்சார விடுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னோ, அல்லது விபச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னோ, அல்லது நடத்தும்படி செய்யப்பட்டு வருகிறார்கள் என்றோ ஒரு தகவல் வருது அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு தான், அதுக்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது. சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரை அந்த இடத்துக்கு போய் சர்ச் பண்ணுங்க, அங்க இருக்கிறவங்களை ரிமூவ் பண்ணுங்க, அவங்கள என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு கட்டளை போடுறதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்ப இதுல வரக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் யாரா இருப்பாங்க? இந்த மாதிரி அதிகாரம் பண்ணக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஜேஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க. இப்போ முன்னாடி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் அதுல இருந்தாங்க, இப்ப மெட்ரோபாலிட்டன் ஜேஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இந்த இடத்துல இந்த நபர் இருக்கிறாரு, அவர் ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபட்டு இருக்காரு, அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு, அல்லது அவங்கள ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபடுத்தப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வருது அப்படின்னா உடனே சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்குக்கு கீழே இல்லாத ஒரு அதிகாரியா வந்து நீ போய் அங்க போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துன்னு டைரக்ஷன் கொடுக்கலாம். அவர் உடனே என்ன பண்ணலாம்? அந்த போலீஸ் ஆபீசர் அவங்கள கூப்பிட்டுட்டு உடனே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடலாம். அடுத்து அந்த மேஜிஸ்ட்ரேட் யாருன்னா அந்த உத்தரவை போட்டாரு இல்லையா, அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்திடலாம். செக்ஷன் 17 intermediate custody of person removed under section 15 or 16. 15-16 கீழே ரெஸ்கியூ பண்ணப்பட்ட அந்த நபர்களுடைய இன்டர்மீடியட் கஸ்டடி, அதாவது இடைநிலை பாதுகாப்புக்காக இந்த செக்ஷன் சொல்லுது. இடைநிலை பாதுகாப்பு பற்றி இந்த செக்ஷன் சொல்லுது. அப்படி வரக்கூடிய அந்த நபர்களை வந்து நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முன்னாடி அந்த எஸ்பிஓ வந்து கொண்டு வந்து நிறுத்திடணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இவங்களுடைய சேஃப் கஸ்டடி பத்திய ஒரு உத்தரவை போடுவாரு. ப்ரொவைடட் நோ பர்சன் ஷால் பி டீடைன்ட். அப்படி உத்தரவு போடப்படக்கூடிய அந்த நபர்கள் வந்து 10 நாளைக்கு மேல ஒரு இடத்துல வச்சிருக்க முடியாது. டீடைன்ட் இன் கஸ்டடி அண்டர் திஸ் சப்செக்ஷன். ஏன்னா அவங்களாம் ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்க. அந்த ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்கள 10 நாளைக்கு மேல டீடைன் பண்ண, அந்த உத்தரவு போட்ட தேதியில இருந்து 10 நாளைக்கு மேல டீடைன் பண்ண முடியாது. ஆர் அந்த எந்த இடத்துல அவங்க கஸ்டடியில வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற நபர்னாலேயே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படும், ஒரு கேடு விளையும் அப்படின்னா அந்த இடத்துலயும் வைக்க கூடாது. இந்த 2 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட், அந்த உத்தரவு போடப்பட்ட தேதியில இருந்து 10 நாளைக்கு மேல எந்த ஒரு கஸ்டடியிலையும் அவங்கள வச்சிருக்க கூடாது, அல்லது எந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போய் கஸ்டடியில வைக்க போறாங்களோ அங்க இருக்கிற நபர்னாலேயே இவங்களுக்கு காயம் கேடு ஏற்படும்னா அந்த இடத்துலயும் வைக்க கூடாது. இப்படி ஒரு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சப்செக்ஷன் 5, அதாவது 15(5)ல ரெஸ்கியூ பண்ணிட்டு வராங்க இல்லையா, அந்த நபரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அல்லது 16(2)ல ரெஸ்கியூ பண்ற நபரை கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா அந்த நபருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் மேஜிஸ்ட்ரேட். என்கொயரி பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்பா அவங்களுடைய வயது, அவர்களுடைய குண இயல்பு, அவர்களுடைய ஆன்டிசீடன்ஸ் முன் வழக்குகள், இது எல்லாத்தையும் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து கருத்துல எடுத்துக்கணும். அவங்களுடைய பெற்றோர்கள், காப்பாளர்கள் அல்லது கணவர் இவங்களை எடுத்துக்கிறாங்க, இவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, அந்த ரெஸ்கியூ பண்ணப்பட்டது சைல்டு ஆர் மைனரா இருக்கிறாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணலாம் அவங்களை எங்க அனுப்பணும்னு. அத சப்செக்ஷன் 3 ப்ரொவிசோ என்ன சொல்லும் அப்படின்னா, ரெஸ்கியூ பண்ணப்பட்டவங்க சைல்டு ஆர் மைனரா இருக்கிறாங்க அப்படின்னா இட் ஷால் பி ஓபன் டு த மேஜிஸ்ட்ரேட், அவருடைய டிஸ்கிரிஷன். அவங்களை எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி கஸ்டடி கொடுக்கிற நோ பர்சன் ஷால் பி கெப்ட் இன் கஸ்டடி ஃபார் தி பர்பஸ் ஃபார் எ பீரியட் எக்ஸீடிங் 3 weeks. அப்படி உத்தரவு போடப்பட்டதுல இருந்து 3 வாரத்துக்கு மேல அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்க முடியாது. அதுக்கு மேல இதுல ஒன்னும் இல்ல. நீங்க நல்லா பார்க்கணும் அப்படின்னா இதுல இல்ல. செக்ஷன் 18 வந்துடுங்க.
செக்ஷன் 17A சொல்லலாம். 17A என்ன சொல்லுனா, பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் அந்த பேரண்ட்ஸினுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன, அந்த கார்டியன், பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இவங்களுடைய ஜென்யூன்னஸ் என்னன்னு பார்த்துட்டு கஸ்டடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செக்ஷன் 18 பொறுத்த வரைக்கும் இந்த பிராத்தல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்றது, அந்த அஃபண்டர்ஸை எவிக்ட் பண்றதுக்கான டைம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஒருவேளை இன்ஃபர்மேஷன் வருது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அப்படின்னா அந்த எந்த இடத்துல அது நடக்குதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து ஏன் உங்களை இந்த இடத்துல இருந்து நாங்க வெளியில அனுப்பக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு அப்படின்னா அந்த ஆக்குபெயரை 7 நாளைக்குள்ள, அந்த உத்தரவு போட்ட 7 நாளைக்குள்ள அவங்கள அந்த இடத்துல இருந்து நீக்கிடலாம், எவிக்ட் பண்ணிடலாம், மேஜிஸ்ட்ரேட் எவிக்ட் பண்ணலாம். ஒருவேளை அதுல இருக்கக்கூடியவர் ஒரு டெனண்டா இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஓனர் வந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த எவிக்ஷன் ஆர்டர் வந்த தேதியில இருந்து, அதாவது அந்த டைரக்டிங் தட் பிஃபோர் லெட்டிங், அது ஓனரா இருக்கிறாரு, அதுல ஆக்குபெயரா இருந்தவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னா அந்த ஓனர் வந்து 1 வருஷம் வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய பர்மிஷன் இல்லாம யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது. இதே சைல்டா இருக்கிறாங்க அப்படின்னா, சைல்ட ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாம வாடகைக்கு விட முடியாது. அடுத்து ஒருவேளை அப்பீல்ல போய் அவன் அக்யூட்டல் வாங்கிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்டர் வந்து வாய்ட் ஆயிடும். 1 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அப்பீல் போயிடுச்சு அப்படின்னா அதுல போய் அவன் வந்து கன்விக்ஷன் செட்டசைட் ஆயிடுச்சு, அவனுக்கு அக்யூட்டல் ஆயிடுச்சுன்னா இந்த 1 வருஷம் போட்ட ஆர்டர் வாய்ட் ஆயிடும். இந்த ஆர்டருக்கு மேல எந்த அப்பீலும் செட்டசைடு பெட்டிஷனோ ஸ்டேவோ கேட்டு மேல போக முடியாது. அதாவது என்ன கேட்டுதான், என் மேஜிஸ்ட்ரேட்டை கேட்டுட்டு தான் வந்து வாடகை விடணும்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடுறாரு இல்லையா, அந்த உத்தரவுக்கு மேல நோ அப்பீல், நோ செட்டசைட், நோ ஸ்டே. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அவ்வளவுதான். இது வந்து சம்மரி. இது வந்து யார் ட்ரையல் பண்ணுவாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் தான். அது 22ல இருக்கு. செக்ஷன் 22ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இல்ல, அதனால செக்ஷன் 22ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த கேஸை விசாரிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து 22B பொறுத்த வரைக்கும் கோர்ட் இதை சம்மரியா ட்ரை பண்ணலாம், சுருக்குமுறை விசாரணையிலையும் ட்ரை பண்ணலாம். 260 to 265 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு கேஸ்லாம், முக்கியமான கேஸ்லாம், இந்த கேஸ்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. புத்ததேவ் கர்மாஸ்கர், BUDHADEV, BUDEV, புத்ததேவ் கர்மாஸ்கர், KARMASKAR, புத்ததேவ் கர்மாஸ்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ், ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ், 2022, லைவ் லா, சுப்ரீம் கோர்ட் 526, 2022 லைவ் லா, சுப்ரீம் கோர்ட் 526, பேஜ் நம்பர் 526. புத்ததேவ் கர்மாஸ்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுங்க, செக்ஷுவல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்காம ஆதார் கார்டை இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் கோர்ட். டு இஷ்யூ ஆதார் கார்ட்ஸ் டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வித்தவுட் இன்சிஸ்டிங் ஆன் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்னு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. என்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து கண்ணியமான முறையில வாழ்றதுக்கு ஆர்டிகல் 21ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் படி கண்ணியமான முறையில வாழ்றதுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. போலீஸ் வந்து அவங்கள அபியூஸ் பண்ணக்கூடாது, பிசிக்கலாவோ வெர்பலாவோ அவங்கள அபியூஸ் பண்ணக்கூடாது இப்படின்னு சில கைட்லைன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல போட்டிருப்பாங்க. முக்கியமா ஆதார் கார்டை ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்காம கொடுங்கிறது தான் மெயின். இதுல இந்த கேஸ் தான் இப்ப ரீசெண்டா ரொம்ப முக்கியமா போயிட்டு இருக்கிற கேஸ் இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஏதாவது புரியலன்னா சொல்லு.